அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் வழி நடத்துவது அவர்களின் உணர்வுகள்தான். அன்பு, மகிழ்ச்சி, துக்கம், கோபம், பயம், பொறாமை, ஏமாற்றம், நம்பிக்கை இவை அனைத்தும் மனித வாழ்க்கையின் இயல்பான உணர்வுகள். இந்த உணர்வுகள் நம்முடைய சிந்தனை, முடிவுகள், உறவுகள் மற்றும் வாழ்க்கை பயணத்தை ஆழமாக பாதிக்கின்றன. இன்னும் இந்த கோபம் என்ற உணர்வு மனிதர்களுக்கு இயல்பாக வரும் ஒரு உணர்வு. ஆனால் கட்டுப்பாடின்றி வெளிப்படும் கோபம் நம் வார்த்தைகளையும் செயல்களையும் உறவுகளையும் பாதிக்கக்கூடும். ஒரு நொடியின் கோபம் பல ஆண்டுகளாக நாம் கட்டியெழுப்பிய நம்பிக்கையையும் அன்பையும் சிதைக்கக்கூடும். இந்த கோபத்தை பற்றி இஸ்லாத்தில் அல்லாஹ் மற்றும் நமது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியுள்ளார்கள் என்று பார்க்கலாம். அல்லாஹ் தனது திருமறையில் கூறியுள்ளான், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிற ஒரு நபர் செய்யும் தவறை மன்னிப்பவராகவும் தனது கோபத்தை அடக்கிக் கொள்பவராகவும் இருப்பார் என்று கூறியுள்ளான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், மக்களை தன்னுடைய பலத்தால் அதிகமாக அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல. உண்மையில் வீரன் என்பவன் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவனே ஆவான். மற்றொரு அறிவிப்பில், உங்களில் ஒருவருக்கு நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் அவர்கள் உட்கார்ந்து கொள்ளட்டும், அவரது கோபம் தணிந்து விட்டால் அதுவே சிறந்தது, இல்லையெனில் அவர் படுத்து கொள்ளட்டும் என்று கூறியுள்ளார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரிலும் கோபத்தை அடக்கிக் கொள்பவர்களே சிறந்தவர்கள் என்று அல்லாஹும் நமது தூதரும் கூறியுள்ளார்கள்.